வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க, இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் நடந்து முடிஞ்சுது. அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூவாக பார்க்கலாம். முதல்ல சேனலுக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டிஃபினி சேஷன் தான் வராங்க. டிஃபினி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்க எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபை ஆகிட்டாங்க. கண்டிப்பாக சேம்பரை வின் பண்ணி அதுக்கப்புறமா நான் உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதுவேன் அப்படிங்கிறத பற்றி டிஃபினி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெஜண்ட் மற்றும் நயா ஜாக்ஸ் வராங்க. நயா ஜாக்ஸும் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்சில் பங்கேற்க போகிறாங்களாம். அதில் அவங்க வெற்றி பெற போகிறாங்க. இது நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. அதில் வெற்றி பெற்று ஒன்று நான் வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நயா ஜாக்ஸுக்கும் சரி டிஃபினிக்கும் சரி பழைய பகைகள் நிறைய இருக்குல்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரியர் ரிப்ளே மற்றும் இயோஸ்காயும் வராங்க. ஆக்சுவலி இவங்க செக்மெண்ட் பேசுறதுக்காக வரல. இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுடைய ஓப்பனிங் மேட்சாகவே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்குது. ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இயோஸ்கை மற்றும் ரியா ரிப்ளே அவங்களோட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்பாக கொண்டு போனாங்க. நானும் பார்த்தீங்கன்னா என்ன ஓப்பனிங் மேட்சாக பொம்பளைக்காக மேட்சாக வைக்கிறீங்க, நல்லாவே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட் செட்டில் இருந்தது. ஆனால் மேட்சை பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. செம்மையாக கொண்டு போனாங்க. அதுலேயும் இந்த மேட்சோடைய ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு மேலே நயா ஜாக்ஸை படுக்க வச்சு இயோஸ்கை அவங்க மேலே குதிச்சிருப்பாங்க. அதோடு இந்த மேட்சை நோ கவுண்டண்டாக முடிச்சிருப்பாங்க. அதாவது இந்த மேட்ச்சில் 2 பேருமே வெற்றி இல்லை. 2 பேருமே பார்த்தீங்கன்னா 10 கவுண்ட் என்னதுக்கப்புறமா கீழே அவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் 2 பேருமே வெற்றி கிடையாது அப்படிங்கிறத சொல்லி இந்த மேட்சை முடிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்களுக்குள்ள அகைன் ஒரு ரீமேட்ச் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்காவுடைய நைட்மேர் அப்படின்னு அழைக்கப்படுற கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பங்கேற்கிறாரு. இன்றைக்கி சாமி ஜெயின் மற்றும் ஜேக்கப் ஃபாட்டுக்கு இடையிலான ஒரு மிகப்பெரிய ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் நான் பங்கேற்க போகிறேன். இதில் நான் வெற்றி பெற்று எலிமினேஷன் சேம்பரை வெற்றி பெற போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற்றது கிடையாது. ஆனால் இந்த முறை வெற்றி பெற போகிறேன். வெற்றி பெற்று ரெசல்மேனியாவில் ட்ரூ கூட நான் WWE சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன். மீண்டும் WWE சாம்பியன் நான் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் பேசுகிறாரு. பேக் ஸ்டேஜில் நம்ம கார்மெலோ ஐஸை காட்டுறாங்க. கார்மெலோ ஐஸ் இருக்கிறார்ல, அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு அவரோட யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்ச் விட்றாருல, அதுக்காக அப்போலோ க்ரூஸும் மேட் கேரனா எங்களுக்கு எதாவது வாய்ப்பு உண்டான்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஃப்ரைடே ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் டிஃபெண்ட் பண்ணது இஜியோ ட்ராக்கோ கூட தான். அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதனால வேறு யாரு கூட நான் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மிஸ்ஸு கூட வாய்ப்பு கேட்குறாருங்க. அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி நான் கொடுக்க வேண்டிய வாய்ப்பு வேறு ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதே மாதிரி அலிஸ்டார் பிளாக் இருக்கிறார்ல, அவர் ஒரு பேக் ஸ்டேஜ் ப்ரோமோவில் ராண்டி ஆட்டனை பற்றி பேசுகிறாரு. ராண்டி ஆட்டன் போன வாரம் பார்த்தீங்கன்னா சாம்பரோட குவாலிஃபை மேட்ச்சில் பிளாக்கை வீழ்த்தி வின் பண்ணியிருப்பார். இது தொடர் கதை தான், கண்டிப்பாக நான் பழிவாங்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. எனக்கு என்னமோ ரெசல்மேனியாக்கான ஹிண்டிங்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம யுனைடெட் சாம்பியன்ஷிப்போடைய ஓப்பன் சேலஞ்சிங் அந்த மேட்சை பற்றி பார்க்கலாம். கார்மெலோ ஐஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இஜியோ ட்ராக்கனோ கூட தான் அவருடைய டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஆனால் இடைப்பட்ட நேரத்திலே சோலோ சிக்காவாக வராது. சோலோ சிக்காவுக்கு என்னதுன்னா இன்றைக்கி நடக்க போகிற யுனைடெட் சாம்பியன்ஷிப்பில் தான் பங்கேற்கணுமா. ஆனால் கார்மெலோ ஐஸ் வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. வழியை நானே உருவாக்கிக்குவேன்னு சொல்லிட்டு எம்எஃப்டி டீமை வச்சு இவங்க 2 பேரையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. நம்பர் அட்வான்டேஜ்லேயே இவங்க 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க 2 பேரில். அதனால் கார்மெலோ ஐஸையும் டிராகனோவையும் காப்பாற்றுறதுக்காக சின்சுகே நாகமோரா, அப்போலோ க்ரூஸ் அண்ட் மேட் கேரனா இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இப்போ 5-5 கரெக்டாக இருக்குல்ல. இதனால் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக்கோலோ சொல்கிறாரு, இன்றைக்கி யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கலை, பட் இருந்தாலும் ஒரு கிரேட்டஸ்டான ஒரு 10-man டாக் டீம் மேட்சை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டீம் எம்எஃப்டி வெர்சஸ் கார்மெலோ ஐஸ், இஜியோ ட்ராகனோவா, அப்போலோ க்ரூஸ், மேட் கேரனா, சின்சுகே நாகமோரா இவங்களுக்கு இடையான ஒரு 10-man டாக் டீம் மேட்ச் ஆரம்பிக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்சோட எண்டிங் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டாமா டாங்கா இருக்கிறார்ல, அவர் யுனைடெட் சாம்பியனாக இருக்குன்னா கார்மெலோ ஐஸை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டார். ஆக்சுவலி சேலஞ்ச் பண்ணி வந்தது என்னமோ சோலோ சிக்காவை தான், ஆனால் வின் பண்ணுறது டாமா டாங்காவாக இருக்கிறாரு. சரி, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் சோலோ சிக்காவோட டீம் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிவிட்டு அப்படி கெத்து காட்டிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஒயிட் 6 இருக்கிறாங்கல்ல, அவங்க வராங்க. ஆக்சுவலி ஃபேஸ் டு ஃபேஸ்லாம் பார்க்கல, ஒயிட் 6 ஆடியன்ஸ் சைட்டு நிற்கிற ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இவங்களை முறைச்சி பார்க்குறாங்க. கூடிய சீக்கிரம் இவங்களுக்குள்ள ஒரு அகைன் ஒரு ரீமேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது போல இருக்குது. அதுக்கான ஒரு ஹிண்டிங்கை தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதன் பின்பு அலெக்சா பில்ஸ் இருக்காங்களா, அவங்கள பார்க்கறதுக்காக ஷார்லட்டில் வந்திருக்காங்க. நான் ராயல் ரம்பில் ஒன்று தெரியாமல் எலிமினேட் பண்ணிட்டேன், அதை மன்னிச்சுக்க, நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு லவ்வர்ஸ் டேக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. எப்படி
ஷார்லட் ஃப்ளேர் அலெக்சா பிளிஸுக்கு ரோஸா கொடுக்குறாங்க. ஏம்மா அவன் ஆல்ரெடி ஒரு புள்ளத்தாச்சும்மா, ஆல்ரெடி ஒரு புள்ள பற்றி அந்த பிள்ளைக்கே 3 வயசு ஆகிட்டு ஒரு அம்மா கிட்டே போயிட்டு நீ ப்ரப்போஸ் பண்ணுற. சரி இதை எங்கே போய் முடிக்க போகிறாங்கன்னு தெரில. இவ்வளோ நாள் வந்து ஷார்லட் ஃப்ளேரையும் அலெக்சா பிளிஸையும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. இப்போ டோலி மாதிரிலாம் காட்டானுங்க. கைஸ் இந்த செக்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து கைஸ். அதாவது பேக் ஸ்டேஜில் நடந்த ஒரு சின்ன செக்மெண்ட் தான். நம்ம டேமியன் பிரீஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபைல பங்கேற்க போகிறாரு. அதை ஆட்டுறது கூட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட் வில்சன் வராரு. கிட் வில்சன் வந்த உடனேயே இவரை கலாய்க்கு மூலமாக ஆட்டுறது வந்து பேசியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, போன வாரம் ஓபா ஃபெமி வந்து ஒரு அடித்து போட்டு குச்சி முட்டாய் மாதிரி சூப்பிட்டு போயிட்டான், இப்போது நீ வந்து கரைஞ்சி போன முட்டாய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். சொன்னது மட்டும் இல்லாமல் வாண்ட்ட தான் இப்போ ஒரு கேரமல் சாக்லேட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பாப்பா தெரியுமா பார்த்த உடனே அவர் பொத்திக்குவார். ஏன்டா அதை பார்த்தா அவனுக்கு கேரமல் லாலிபப் மாதிரியா இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதாவது ஆற்றுத்தடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் டபுள் மீனிங்காகவே இருக்குது. அதாவது உன்ட்ட கேரமல் லாலிபப் இருக்குல்லன்னு எதை சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் டக்குன்னு அந்த இடத்த பொத்துவார் பாருங்களேன், வேறு லெவல். அண்ட் கைஸ் இது எப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம மெயினான ஒரு மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். இது எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை மேட்ச். அலெக்சா பிளிஸ், சலீனா வெகா வெர்சஸ் ஜூலியா, இவங்க 3 பேருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட்டாக பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை மேட்ச் நடக்குது. மேட்ச் உண்மையிலேயே பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோட நல்லாவே சண்டை போடுறாங்க. அது ஒவ்வொரு மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா நிரூபிக்க தான் செய்கிறாங்க. இந்த மேட்சும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலெக்சா பிளிஸ் வந்து செலீனா வெகாவை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. செலீனா வெகா தோற்று போயிட்டாங்க. பட் நான் ஜூலியை எதிர்பார்க்கல. நம்ம குவாலிஃபையெல்லாம் நினச்சாங்க, அது நாசமாக போயிடுச்சு. டிஃபனி செஷன் பேக் ஸ்டேஜில் அப்படியே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு செல்சி கிரீன் வராங்க. செல்சி கிரீன் தான் காலில் அடிபட்டுருக்குல்ல பாருங்களேன். காலில் அடிபட்டாலும் ஸ்மாக்டவுனில் எனக்கு தன் சின்ன செக்மெண்ட்டாச்சும் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க பாருங்களேன். உங்களோட முயற்சி விடாமுயற்சிங்க வேறு லெவல். அப்படியே காலை ஒரு டேபிள் மேலே போட்டுட்டு தள்ளதுக்கு ஒரு ஆளாம், சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் இன்றைக்கி உமன்ஸுக்கான சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது கைஸ். நம்ம ஜேட் கார்கில் முதல்ல அவங்களோட டைட்டிலை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. அது நடக்க போகிறது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச். ஜேக்கப் ஃபேச்சு, சாமி ஜயன், கோடி ரோட்ஸ், இவங்க 3 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் குவாலிஃபை மேட்ச் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட் நடக்க போகுது. இன்றைக்கி ரே ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது. அவரை மோட்டிவேட் பண்ணுறாரு சாமி ஜெயின், நீ வந்து எப்படியாவது இந்த மேட்ச்சில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாமி ஜெயின் இன்றைக்கி எலிமினேஷன் சேம்பருக்கான மேட்ச்சில் இருக்காரு. அவரை மோட்டிவேட் பண்ணார், நீ கண்டிப்பாக இந்த சேம்பர் மேட்ச்சில் குவாலிஃபை ஆகணும், ட்ரூ மேக்கிண்டர் கூட மீண்டும் மோதுவேன், நீ சாம்பியனாவே அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணாங்க. இவங்க 2 பேரையும் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செக்மெண்ட்டாக காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி ரே ஃபீனிக்ஸ் இருக்கார்ல, அவர் ட்ரிக் வில்லியம்ஸ் கூட தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட்றாரு. ஆக்சுவலி ட்ரிக் வில்லியம்ஸை டபிள்யூ பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்தே ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு பெரிய ரசலாக தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த மேட்ச்லையும் காட்டுறாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றது யாருன்னு கேட்டிங்கன்னா, எஸ் காய்ஸ், ட்ரிக் வில்லியம்ஸ் ரொம்பவே க்ளீனாக இன்றைக்கி ரே ஃபீனிக்ஸை வீழ்த்தி வெற்றி பெற்றுட்டார். பேக் ஸ்டேஜில் ரியோ டீம் பார்த்தீங்கன்னா அவங்க டாக் டீம் டைட்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பயங்கரமான மேட்ச் விளாண்டாங்க. அதில் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்லாம் நடந்துச்சுல, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜூலியா வந்து, நான் இன்றைக்கி தோற்று போயிட்டேன், எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் தோற்று போயிட்டேன், கூடிய சீக்கிரம் உங்கள் டைட்டில் நோக்கி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈயோ ஸ்காய் மற்றும் ரியா ரிப்ளே பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜேட்கார்கள் வந்து மாமி ரியா ரிப்ளே ஒரு லுக்கு விட்டுருப்பாங்க. கைஸ் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறானுங்கன்னு தெரியுது. மேபி அது இந்த பிளானாக ரசல்மனியாக்கு அப்படிங்கிறதான்னு தெரில. ஒரு சம்பவம் லோடிங் கைஸ், அது எப்படிப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் ஜோர்டன் கிரேஸ் இன்றைக்கி உமன் சாம்பியன்ஷிப் பார்க்கும்போதுனால அவங்கள பற்றி ஒரு ப்ரொமோ போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி கைஸ் நானும் இவங்க ஒரு பாடி ஃபில்டர் அப்படிங்கிறத மறந்துட்டேன். முன்னாடிலாம் ஆக்சுவலி இவங்க டிஎன்ஏல இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உடம்பை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாதனால நார்மல் ஆகிட்டாங்க. மிந்தியெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆணோடைய ரெஸ்லர் உடம்பு மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு பவராக இருப்பாங்க. டிஎன்ஏல இவங்களை அதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டபிள்யூபிள்யூ அதை ஆர்வம் கட்டி தான் டபிள்யூபிள்யூ கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் ஜோர்டன் கிரேஸ் டபிள்யூபிள்யூக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க உடம்ப அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் விட்டாங்க போல இருக்குது. கொஞ்சம் கம்மியாயிருச்சு, மிந்தி இருந்த மாதிரி இல்லை, பாடி ஃபில்டிங் உடம்பு மாதிரி இல்லை. ஸோ இன்றைக்கி ஜோர்டன் கிரேஸை பற்றி அதை ப்ரொமோ போட்டிருக்காங்க. ஸோ ஜோர்டன் கிரேஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக, அதுவும் உமன் சாம்பியன்ஷிப்புக்காக ஜேடுகார்களை எதிர்த்து மோத போகிறாங்க. ஜேடுகார்களுடைய ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபெண்டிங். அண்ட் கைஸ் இந்த மேட்ச் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன், டாமினிக் மிஸ்டீரியோ, ரக்கல் ராட்ரிகஸ் இவங்க 3 பேருமே ஸ்மாக்டவுனுக்கு வந்துட்டாங்க. இப்போ லிவ் மார்கன் எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னா மெயினான காரணம் கைஸ், அவங்க வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யாரை
ரசல் மில்லில் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிக்கன் டின்னர் சாப்பிட்டுட்டே இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறாங்களாம். அதாவது டேபிளில் சிக்கனு, சரக்கு, அப்புறம் டாமினி கொடுத்த ஒரு ரோஸு எல்லாம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்களாம். சரி பாருங்கள். சரி, ரொம்பவே நல்லா தான் கொண்டு போகிறாங்க மேட்சை. ஜெயட் கார்கில் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் படி ஒரு நல்ல ரஸ்லர், அது இப்போவும் நிரூபிச்சிட்டாங்க. அண்ட் ஃபைனலி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜோர்டன் கிரேஸ் இந்த மேட்ச்சில் தோற்று போயிட்டாங்க. ஜெயட் கார்கில் சக்ஸஸ்ஃபுல்லி அவங்களோட உமன் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டாங்க. ரீடைன்மெண்ட் லிவ் மார்கனை நீ என்ன பிக் பண்ணி ரசல் பிள்ளை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் லிவ் மார்கன் இன்னும் யாரை சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பிக் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் பேக் ஸ்டேஜில் ஒரு பெரிய காமெடி கைஸ். இந்த மோட்டார் சிட்டி மிஷின் கன்னு ஆக்சியன் டீம் வந்து எதையோ பார்த்து சொல்லி சிரிக்கிறானுங்க. அது எப்படி இருக்குது பார்த்தியா, வாயை பார்த்தாலே அகல் விளக்கு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா ஜானிக்கு இருக்கணும், என் டாக்டிங் பார்ட்னர் போயிட்டான், அந்த மாஸ்க்கு போயிடுச்சு, எனக்கு டைட்டில் இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. போனால் போகுது, மாஸ்க்கு தானே சொன்னால் போப்பா எனக்கு தான் இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஜானிக்கா இருக்கணும் பழைய எப்படி படுத்துட்டாரு. ஐயா ஜானிக்கா இருக்கணும் தொமோசோ சாம்பா போனது அவ்வளோ வருத்தமா, இப்படி படுத்தி விட்டே இருக்கியா. சரி இவங்க ஏதோ ஒரு அகலவாயி அதை பார்த்தா சிரிப்பாக இருக்குது, உண்மையிலேயே அதே மாதிரி தான் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்கல்ல. இதை பார்த்து சோலோசிக்கா வந்து என்ன அதே மாதிரி இருக்குது, என்ன ஒரே மாதிரி இருக்குது, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு ஃபன்னின்னு சொல்லிட்டு ஜோக்கை சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து சிரித்த விஷயம் வேறு, அது சோலோசிக்கா வந்தோன்னே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நிற்கிறாங்க. சோலோசிக்காவை போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம அங்கிள் அப்படி டீம் இருக்கிறானுங்கல்ல, நம்ம சோலோசிக்காவை அப்படியே விளக்கு மாதிரி, நம்ம பிரேவைட்டோடைய மண்டை விளக்கு மாதிரி இருக்கும், அதே மாதிரி சோலோசிக்காவோட மண்டையை விளக்காக்கி போஸ்டர் போட்டு ஒட்டியிருக்கானுங்க. அடே கடைசியில் என்ன கலாய்ச்சதை என்னையே கலாய்க்க வச்சுட்டிங்களடா அப்படின்னு சொல்லிட்டு சோலோசிக்காவை போகிறாரு. ஆனால் சோலோசிக்காவா சத்தியமாக சொல்கிறேன், அந்த விளக்குக்கான 10 பொருட்கவும் உங்களுக்கு பக்தாவாக இருக்குது, குளிச்சிக்கிற உங்கள் தலையை விளக்காக்கிறோம் போல இருக்குது. அதன் பின்பு ஓபா ஃபெமி அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் வந்து இந்த முதல் நீ வந்து ஸ்மாக்டவுனுக்கு ஒரு ரசலர் உனக்கு கான்ட்ராக்ட் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஓபா ஃபெமி ஸ்மாக்டவுனுடைய அஃபிஷியல் ரசலர் ஆகிட்டாரு. கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு, ஆனால் சைன் பண்ண மாதிரி தெரில, கூடிய சீக்கிரம் அஃபிஷியல் ரெசல்ட்னு சொல்லுவாங்க போல இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட் வில்சன் வராரு. கிட் வில்சன் ஓபா ஃபெமியை பற்றி தப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சிருக்காரு. இதை பார்த்து ஓபா ஃபெமி நெக்ஸ்ட் வீக் இதை நான் நிஜமாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிக்கும் கிட் வில்சனுக்கு ஒரு மேட்ச் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் எலிமினேஷன் சேம்பருக்கான குவாலிஃபை மேட்ச் இதெல்லாம்னா ஷார்லெட், நயா ஜாக்ஸ் அண்ட் கேனா ஜேம்ஸ் இவங்க 3 பேருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட்டாக பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பருடைய குவாலிஃபை மேட்ச் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. அப்புறம் கார்மலைஸு, டேமியன் பிரீஸு, ட்ரிக் வில்லியம்ஸு இவங்க 3 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் குவாலிஃபை மேட்சும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எலிமினேஷன் சேம்பருக்காக ஃப்ரைடே இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் நடக்க போகுது. அதையும் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா மேட்ச் கார்டாக போட்டாங்க. அண்ட் ட்ரூ மேக்லின்டையர் இருக்கார்ல, அவர் வந்து பேக் ஸ்டேஜில் பேசுகிறாருங்க. ஆக்சுவலி என்னென்னா நம்ம ட்ரூ மேக்லின்டையர் வந்து இன்றைக்கி சாமி ஜெயின் தான் குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாராம். ஏன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது சாமியை துன்புறுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாமி ஜெயின் சொல்லார். நீ சொன்னாலும் சொல்லாட்ட நான் எனக்கு எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ண போகிறேன்னு, அதுக்கு நான் நீங்கள் குவாலிஃபை ஆகணும்னு சொல்லும்போது ட்ரூ சொல்கிறாரு நீ கண்டிப்பாக குவாலிஃபை ஆவே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சாமி ஜெயினுக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, என்னடா இவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுறானா இல்லாட்டா நம்மளை கலாய்க்கிறானா அப்படிங்கிறதே தெரியல போல இருக்குது. அண்ட் மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்குது. ஆக்சுவலி கோடி ஜாக்கப் 2 பேரும் சண்டை போட்டாலே வேறு லெவல். இதில் சாமி ஜெயின் சேர்த்தா ஐயோ சும்மா பட்டாசாக இருக்குதுங்க. ஒரு பாட்டு உண்டுல, தொட்டானே பட்டாசானா தெரிக்கிற 10,000 வாலாகே, அதே மாதிரி செம்மையாக இருக்குது. அண்ட் மேட்சோடைய இடைப்பட்ட நேரத்துலேயே நம்ம ட்ரூ வந்துட்டாருங்க. ஜேக்கப் ஃபாட்டுவை பார்த்தே மெயினாக அடித்து அவர் டேபிளில் தூக்கி போட்டு மட்டையாகிட்டார். அண்ட் கோடி ரோட்ஸுக்கு ஒரு கிளைமர் போட்டுட்டு சாமி ஜெயின் இருக்கார்ல, அதாவது உனக்கு எனிமி எனக்கும் ஃப்ரெண்ட், அதே மாதிரி சாமி ஜெயினை கோடி ரோட்ஸ் மேலே போட்டு ரெஃப்ரி நீ வந்து கவுண்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெஃப்ரியும் பார்த்தீங்கன்னா சொல்லதுக்குள்ளே கோடி ரோட்ஸ் வந்து கிக் அவுட் பண்ணிட்டாருங்க. என்னங்க இந்த மனுஷன் எத்தனை கிளைமர் போட்டாலும் கிக் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரூ செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. சரி இதை அப்படியே விட்டா செட் ஆகாது, மறுபடியும் போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சாமி ஜெயின் நம்ம கோடி ரோட்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரூக்கு லூனி கிக் போட்டார். ஆனால் கோடி ரோட்ஸ் தெரியுமே எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அவர் வெற்றி பெற தான் பார்ப்பார். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாமி ஜெயினுக்கு அவரோட ஃபினிஷரை போட்டு கோடி ரோட்ஸ் குவாலிஃபை ஆகிட்டார். எலிமினேஷன் சேம்பருடைய நெக்ஸ்ட் குவாலிஃபையராக பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் குவாலிஃபை ஆகிட்டார். அவர் எதையும் எதிர்பார்க்கல, தனக்கு தேவை டைட்டில், அதுக்காக நான் எதை வேணாலும் பலிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி ஒரு நல்ல எண்டிங்கோட இன்றைக்கி ஃப்ரைடே இன்வெஸ்ட்மெண்ட் முடிச்சிருக்காங்க. ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எனக்கு மெயின் வீடியோ பிடிச்சிருந்தது, மற்றபடி எதுவும் பிடிக்கல. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.